மொட்டுக்குள் கூட்டு களவாணி. ஜனாதிபதி போட்டியை தலைகீழாக்கிய தேரர். The leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. மொட்டுக்குள் கூட்டு களவாணி. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்துள்ளது. அதே சமயம் ஏதோ ஒரு வகையில் செய்திகளும் ஏறி இறங்குகின்றன. சமீப காலமாக மறைக்கப்பட்ட ஒரு கதை மே தினத்திற்கு பிறகு மீண்டும் களத்துக்கு வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே அந்த செய்தியாகும். கடந்த வாரிறுதி பத்திரிகைகள் பலவும் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தன. சமூக வலைதளங்களிலும் அது பற்றி பரவலாக பேசப்பட்டிருந்தது. தேசிய பத்திரிகையில் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு மொட்டு கட்சி கோரிக்கை என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருந்தது. பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினால் மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் அக்கட்சியின் நிறுவனரான பெசில் ராஜபக்ஷவினால் ஜனாதிபதியிடம் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. சிலவேளை பொது தேர்தல் ஒன்று நடத்தப்படால் மொட்டு கட்சி எவ்வாறு போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகரவிடம் மேற்படி பத்திரிகை கேள்வி எழுப்பியுள்ளது. அதற்கு பதிலளித்துள்ள அவர், எந்தவொரு தேர்தலிலும் தமது கட்சி வேறு எந்த சின்னத்திலும் போட்டியிடாதென்றும் மொட்டு சின்னத்தில் மாத்திரமே போட்டியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே பத்திரிகையில் மே மாதத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்ற தலைப்பில் மற்றுமொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 2வது வாரம் வரை பாராளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என அரசாங்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாக தேசிய குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் திகதியன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு அவசர பொது தேர்தல் நடத்தப்படும் என்ற பிரசாரம் குறித்து கேட்டபோது, ஜூன் முதல் வாரத்தில் புதிய மின்சார சட்டம் நிறைவேற்றப்படவுள்ளதால் அதற்கு முன்னர் எக்காரணம் கொண்டும் பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்று உயர்மட்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறாக ஒவ்வொருவரும் வெளியிட்ட பரஸ்பர தகவல்களால் வார இறுதி பத்திரிகைகளில் செய்திகள் குவிந்திருந்தன. இவ்வாறானதொரு பின்னணியில்தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜனாதிபதி விக்ரமசிங்கவை சந்திக்க பெசில் ராஜபக்ஷ சென்றுள்ளார். அதனால் அவ்விருவருடைய சந்திப்பு தொடர்பில் அனைத்து ஊடகங்களும் அவதானத்துடன் இருந்தன. அமெரிக்காவுக்கு சென்று திரும்பியது முதல் ஜனாதிபதியை பெசில் அன்று 5வது முறையாக சந்தித்தார். பெஜட் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே அந்த சந்திப்பு நடைபெற்றது. அவ்விடத்துக்கு மாலை 4 மணிக்கு வருமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சரியான நேரத்துக்கு பெசில் அங்கு சென்றுள்ளார். அதுவும் தனியாக இல்லை, இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக பதவி வகித்த மிலிந்த மொரகொடவுடன் சென்றிருந்தார். முன்னாள் அமைச்சரான மிலிந்த மொரகொட இலங்கை பாத்ஃபைண்டரின் தலைவராவார். இந்தியாவுடன் மாத்திரமன்றி சீன அரசாங்கத்துடனும் மிக நெருக்கமாக செயற்படக்கூடியவர் அவர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சரான யோகோ கமிகாவா அம்மையாருடனான ஜனாதிபதி ரணில் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த போதே பெசிலும் அங்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து மே தினம் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் அவர்கள் மூவரும் அதிக நேரம் கலந்துரையாடியுள்ளனர். இதன் போது முதலில் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பில் பெசில் ராஜபக்ஷவினால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜனாதிபதி அதனை முற்றாக மறுத்துள்ளார். இந்த நேரத்தில் பொது தேர்தல் ஒன்றை நடத்துவது எங்களுக்கு நட்டத்தைத்தான் ஏற்படுத்தும். அப்படி பொது தேர்தலை நடத்தினால் யாருக்கும் தெளிவான அரச அதிகாரம் ஒன்று கிடைக்காது. அதனால் நாடு மீண்டும் அதல பாதாளத்துக்கே செல்லும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அவ்வாறு கூறியதும் பெசில் தொடர்ந்து அதை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொண்டுள்ளார். மூவருக்கிடையிலான அன்றைய பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றதென்றே கூறப்படுகிறது. திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்ளவுள்ளதாக கூறிவிட்டு அவ்விருவரிடமிருந்து ஜனாதிபதி விடை பெற்றதோடு மீண்டும் விரைவில் சந்திப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெசில் ராஜபக்ஷவுடன் சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் எதிர்வரும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் நல்லதொரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த கலந்துரையாடல் பெரிதும் உதவியுள்ளதாகவும் ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த கலந்துரையாடலின் பின்னர் பல ஊடகவியலாளர்கள் பெசிலிடம் அக்கலந்துரையாடல் குறித்து கேட்டுள்ளனர். ஜனாதிபதிக்கு நெருக்கமாக இருக்கும் எங்கள் தரப்பைச் சேர்ந்த 2-3 பேர் பொது தேர்தலுக்கு அஞ்சுகின்றனர். இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் ஆட்சியில் இருக்கவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எனவே பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டாம் என ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனினும் பொது தேர்தலை நடத்துமாறு நான் அழுத்தம் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவருக்கும் ஏதோ திட்டம் இருக்கலாமல்லவா என்று பெசில் கூறியுள்ளார்.
ரணில் பெசில் என்ன சொன்னாலும் ஜனாதிபதி ரணில் இன்னும் ஒரு சில தினங்களில் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்வார் என ரணில் பற்றி அறிந்த ஐமச உறுப்பினர்கள் சிலர் வாதிடுகின்றனர். எனினும் இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டதாக சர்வதேச சான்றிதழ் கிடைக்கும் வரை ஜனாதிபதி ரணில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார் என்று ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ள சில தலைவர்கள் கூறுகின்றனர். அதாவது தற்போது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி விக்ரமசிங்க முக்கிய பங்கு வகித்துள்ளார். அதனால் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்பதில் அரசியல் களம் ஆர்வமாக உள்ளது. ஜனாதிபதியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி போட்டியை தலைகீழாக்கிய தேரர். ஜனாதிபதி தேர்தல் நெருங்க புதிய கூட்டணிகள், புதிய முன்னணிகள் என்பன நாளுக்கு நாள் முளைக்கத் தொடங்கியுள்ளன. சில கூட்டணிகள் களத்துக்கு வருவதற்கு முன்னரே உடைந்து சுக்குநூறாகியுள்ளன. மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை அடுத்து பல தரப்பினரும் அனுர தரப்பை கண்டு மிகவும் அஞ்சுகின்றனர். ஐதேகவையும் ஐமசவையும் இணைத்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை பிரிப்பதாகவும் சிலர் பேசுகின்றனர். இதற்கிடையில் விமல், கம்மன்பிடி போன்றோர் தேசப்பற்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி பேசத் தொடங்கியுள்ளனர். அது மாத்திரமன்றி நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகளை ஒன்றிணைந்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் மூலம் புதிய ஆட்சியாளர் ஒருவரை முன்வைப்பதாக சிலர் பேசி வருகின்றனர். இந்த புதிய சக்தியை கொண்டுவர முயற்சிக்கும் திட்டத்தின் பின்னணியில் பிரபல பௌத்த பிக்கு ஒருவர் இருப்பதாக வதந்தி பரவியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சுதந்திர கட்சியின் தலைவர்களுடன் அந்த தேரர் பல இரகசிய சந்திப்புகளை நடத்தியுள்ளார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் திசை காட்டியினரை அவர் சந்திக்கவில்லை என்றும் அவர்கள்தான் பொது எதிரி என்றும் கூறப்படுகிறது. இம்முறை அனுர என்ற முத்திரையின் பலமான வேண்டுகோளை கருத்திற்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது புத்திசாலித்தனமல் என்றும், எனவே மீண்டும் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வருவதே அந்த தேரரின் யோசனையாக இருக்கின்றதென்றும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த பௌத்த தேரரின் திட்டப்படி பெயர் வெளியிடப்படாத மேற்படி சக்திக்கு நாட்டின் எதிர்கால அதிகாரத்தை வழங்குவதற்கு தேவையான உடன்படிக்கை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்கனவே பல வெளிநாடுகளின் தலையீடுகளும் நேரடி உதவிகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வெளிநாடுகள் மேற்படி கட்சி தலைவர்களை அவ்வப்போது தங்கள் நாடுகளுக்கு வரவழைத்து தங்கள் நிபந்தனைகள், உடன்பாடுகள் குறித்து விவாதிக்கும் பெரும் திட்டத்தை தீட்டி வருவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. பல முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பல அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள் மற்றும் கலைஞர்கள் ஆகியோர் இந்த பௌத்த பிக்குவுடன் இணைந்து புதிய ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய செய்தியின்படி இந்த பிக்கு ஏற்கனவே நேரடியாக அரசியலில் ஈடுபட்டவராவார். இவர் கொழும்பிற்கு அருகில் உள்ள பிரபல விகாரையொன்றின் துறவி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கூறப்படும் அந்த நபர் யாரென்று அரச புலனாய்வு பிரிவும் அவதானமாகத்தான் இருக்கிறதாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இலங்கையின் வரலாறு முழுவதும் தேர்தல்கள் நெருங்க ஒவ்வொருவராக வந்து ஒவ்வொரு தூண்களை பற்றி பிடித்துக் கொள்கின்றனர். ஆனால் அந்த தலையீடுகள் எந்த ஒரு பொறுப்புக்கூறலுக்கும் உட்பட்டதல்ல. அதனால்தான் நம்மை போன்ற நாடுகள் எப்போதுமே இப்படி இருக்கின்றன.